ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இந்த வெண்ணிலா வந்து இந்த மாதிரி கோவப்படுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக வந்து அது எதிர்பார்க்காத விஷயமா நடந்திருக்கு. அது வந்து விஜய் வந்து எதிர்பார்க்கல, நம்மளுமே எதிர்பார்க்கல. விஜய் வந்து அது சும்மா அதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கவே மாட்டுறாரு. காவேரி சொன்னாலும் அவருக்கு வந்து புரிய மாட்டுது அப்படிங்கிறது தான். நீ அவளை தப்பாக நினைக்காத அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. ஆனால் வெண்ணிலாவால் கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக காவேரி வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதான். வீட்டை விட்டு போயிட்டு வெண்ணிலா வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து காவேரியை வந்து தேடுவார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வந்து வெண்ணிலா வெண்ணிலா விஜய் விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. போகமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இந்த ட்ராக் இழுக்கும் அப்படின்னு தான் தோணுது. விஜய் விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான். கேர்டேக்கர் வேறு வந்தாச்சு. வெண்ணிலா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்காங்க. சடனாக அடுத்த வார எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சம்பவம்லாம் இருக்குது இல்லையா. அதனால் வந்து கண்டிப்பாக காவேரி விட்டு போயிடறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி ப்ரொமோ வந்தது தான். ஆனால் வெண்ணிலாவோட விஜய்க்கு பெரிய சிக்கல் தான். அவர் வெண்ணிலா வந்து பயங்கரமாக இது பண்ண போகிறாங்க. காவேரி ரொம்ப மிஸ் பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வருது. கஷ்டம்தான். விஜய் பாவம் உண்மையாகவே.